இவங்க அதே மாரி ஒரு இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல வந்து அந்த லிவின் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்றாங்க. அந்த லிவின்னு சொல்லும்போது, சில பேர் வந்து என்ன சார் லிவின்ல இருக்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. ஆனா அந்த லிவின ரொம்ப அழகாக, ரொம்ப அற்புதமான ஒரு காதலாக, அ அவ்வளோ அருமையா அத வந்து எடுத்திருந்தாரு. மதனுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய பாராட்டுகள். பிகாஸ் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும்போது, இந்த கதைய போய் ஒரு புரொடியூசர்ட்ட சொல்றப்போ, என்ன சொல்லுவீங்க அந்த கதையில? சார் அவன் வராரு சார், அந்த பொண்ணு வரா சார், அப்புறம் அந்த பையன் அந்த பார்க்குறான் சார், இவங்க 2 பேருக்குள்ள ஒரு காதல் வருது சார், அவர் திரும்பி பார்க்குறான் சார், இப்படி பார்க்குறான் சார், இவன் தலையாட்டுறான் சார். இப்படி எப்படி நீங்க சொல்ல முடியும்? இப்படி சொன்னா எப்படி வந்து ஒரு புரொடியூசரால வந்து, இல்ல இது எப்படி இத பண்ண போறீங்க? இப்படி தான் கேட்பாங்க. இப்படி தான் கேட்பாங்க. என்ன பண்ணுவாங்க? ஏன்னா அவங்களுக்கு எப்படி அது தெரியும்? ஸோ 2 சீனாவது நம்ம எடுத்து காமிக்கணும். எடுத்தோனே ரஷ் பார்க்கணும். இந்த மாரி நெறையா இருக்கு. ஸோ இந்த படத்த பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மதன் வந்து ஸ்க்ரீன் பிளே எழுதுனத அவ்வளவு அழகாக அது ஒரு ஃபில்ம் மேக்கிங் பண்ணியிருக்காரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காரு. நான் சொன்னேன்ல வருஷம் வந்து வி கெட் ஒன் ஆஃப் த நல்ல நல்ல டைரக்டர்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றேன் இல்லையா? அது மாரி போன வருஷம் ஒரு செட் வந்தாங்க. இந்த வருஷம் ஒரு செட் ஆரம்பிக்கிறாங்க. இந்த வருஷம் ஒரு செட் ஆரம்பிக்கிறாங்க. அந்த செட்ல நல்ல டைரக்டராக, ஒரு அற்புதமான டைரக்டராக, மிக தெளிவான ஒரு இயக்குனராக மதன் வர்றாரு. மதனுடைய அடுத்த படம் இன்னும் தெளிவா இருக்கும்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா, அவர் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேல எந்த இடத்துலயுமே அவர் வந்து ஒரு தொய்வு இல்ல. ஒரு இடத்துல வந்து இது தேவையில்லாத சீன் அப்படி இல்ல. எதுவுமே இல்லாம அவ்வளோ அழகா அத ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளே அவர் பண்ணதுனாலேயே எனக்கு வந்து அந்த அதாவது முதல் படத்திலேயே வந்து மதன் மேல ஒரு காதல் வந்தது. சினிமாவை ரொம்ப ரசிக்கிறவங்களுக்கு வந்து மதன் மேல் ஒரு காதல். அப்படி ஒரு அருமையான ஒரு திரைக்கதை பண்ணியிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு படம்.